கிரிப்டோ ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் மேனேஜ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி எப்படி, ஸ்பெஷலி பார்ஷியல் ப்ராஃபிட் எடுத்து கெயின்ஸ் எப்படி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது. உண்மையாக என்ன செய்யணும்னு சொன்னால், கிரிப்டோ கரன்சியோட மார்க்கெட் டம்பில் இருக்கக்குள்ள, ரெட்டில் இருக்கக்குள்ள வாங்கணும், க்ரீனுக்கு போகக்குள்ள, அதாவது மார்க்கெட் பம்ப் ஆகக்குள்ள விற்கணும். ஆனால் 99% ரீட்டைல் ட்ரேடர்ஸ் செய்கிற மிஸ்டேக் என்னென்னா, கிரிப்டோ கரன்சி நல்லா பாப்புலர் ஆகி மேலே போகக்குள்ள இன்னும் மேலே போகும்னு சொல்லி கிரீடில் போய் நின்று வாங்குற. அதே மாதிரி மார்க்கெட் நல்லா டம்ப் ஆகி கீழே வரக்குள்ள ஐயோ கீழே வருதேன்னு சொல்லி பயத்தில் நட்டத்தில் விற்கிற. பிளஸ் மணி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கீழே போகட்டும், இதை விட இன்னும் கீழே போகும் தானே, இப்போ வாங்கினா திரும்ப கீழே போன என்ன செய்யறேன்னு சொல்லி பயத்தில் போட்டு விற்கிற. ஸோ 99% ஆக்கள் செய்கிற பிரச்சனை இதுதான். ஓகே, ஆனால் நான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை சொல்லலை. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், மார்க்கெட் கீழே அடிக்கக்குள்ள வாங்குவாங்க, மார்க்கெட் மேலே அடிக்கக்குள்ள விற்பாங்க. ஆனால் எல்லாம் செய்யறல. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த கிரீடுங்கிற விஷயமும் ஃபியருங்கிற விஷயமும் கடுமையாக தாக்கல் செலுத்தும் இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில். இந்த கிரீடையும் ஃபியரையும் நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் எடுத்துக்கு. இப்போ கூட எனக்கு அது பிரச்சனையாக தான் இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் ப்ராஃபிட்டில் நல்லா போயிட்டு இருக்கக்குள்ள ப்ராஃபிட் எடுப்போமான்னு பார்க்கக்குள்ள மனசு சொல்லும், இல்லை இன்னும் கொஞ்சம் போட்டும், இன்னும் கொஞ்சம் போட்டும். அந்த கிரீட் விடாது. திரும்ப மார்க்கெட் கீழே நல்லா டம்ப் பண்ணக்குள்ள வாங்க போகக்குள்ள சொல்ல இன்னும் கொஞ்சம் கீழே போகும், இன்னும் கொஞ்சம் கீழே போகும்னு சொல்லி இதை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு கடுமையாக நான் கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி நிறைய பேர் நீங்களும் ட்ரேட் பண்ணி நீங்கள் சொல்லலாம், நீங்கள் செஞ்சு பார்க்காம சொல்லலாம், அது ஈஸி தானே, கீழே போனால் வாங்குறேன் மேலே போனால் விற்கிறேன் ஈஸியானு. நோ, நீங்கள் அதை செஞ்சு பார்த்தா தான் விளங்கும். எத்தனை பேர் நான் சொல்லதை ரிலேட் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை 2 வகையில் எலிமினேட் பண்ணலாம் அந்த பிரச்சனை. அதாவது மேலே போகக்குள்ள பார்ஷியல் ப்ராஃபிட், ஃபுல் ப்ராஃபிட் எடுக்காட்டியும் பார்ஷியல் ப்ராஃபிட் எடுத்து அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறா, அப்படி இல்லாட்டி யூஎஸ்டியாக மாற்றி இல்லாட்டி ஸ்டேபிள் காயினை மாற்றி வச்சிருந்து திரும்ப டம்ப் பண்ணக்குள்ள வாங்குறதுக்கு பார்ஷியல் ப்ராஃபிட் எடுத்து நீங்கள் கேபிட்டலை சேவ் பண்ணினா தான் திரும்ப வாங்கலாம், ரைட்? அதை விட்டுட்டு மேலே போகும் அப்படியே வச்சிருந்து கடைசி நாளைக்கு இல்லை டம்ப் ஆகிடணும்னா திரும்ப நட்டத்தில் விற்று வெளியால் வரையலாம். அப்போ உங்களோட கேபிட்டல் எல்லாமே ஹோல்ட் ஆயிரும். திரும்ப நீங்கள் கீழே டம்ப் ஆகக்குள்ள வாங்குறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேபிட்டல் இருக்காது. நீங்கள் வெளியால் இருந்தால் திரும்ப பணம் கொண்டு வரணும். அந்த விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்று, உங்களோட ஃபியரையும் கிரீடையும் நீங்க ஓவர் கம் பண்ணி சரியா ட்ரேட் எடுக்கணும். அப்படி இல்லையா இதை பொட்டுகிட்ட கொடுத்து ஆட்டோமேட் பண்ணணும். இப்போ ட்ரேடிங் பாட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஃபியர் கிரீடுங்கிற விஷயம் இல்லை. இப்படி நடந்தா வாங்கணும், இப்படி நடந்தா விற்கணும்னு சொல்லி நீங்க பொட்டுகிட்ட கொடுப்பீங்கன்னா என்ன தலைவர் இருந்தாலும் மார்க்கெட் கீழே போனா வாங்கும், மார்க்கெட் மேலே வந்தா விற்கும். அதுக்கு இந்த ஃபியர் இன்னும் கொஞ்சம் மேலே போகணும்னு சொல்லி வெயிட் பண்ண மாட்டேங்க, இன்னும் கொஞ்சம் கீழே வரணும் வெயிட் பண்ண மாட்டேங்க. அதுக்குரிய பராமீட்டர்ஸ் அதை மீட் பண்ணிக்கணும்னா விற்கும் வாங்கும். அப்போ நீங்க யோசிக்கலாம், அப்படின்னு சொன்னா அப்படின்னா பொட்ரேட் பண்ணக்குள்ள இன்னும் நிறைய மேலே போற கெயின்களையும் இன்னும் கீழே வர நல்ல பெஸ்ட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிகளையும் அது மிஸ் பண்ணுமே, அது குறிப்பிட்ட ரேஞ்ச் வந்தா உடனே வாங்கிடும், குறிப்பிட்ட ரேஞ்ச் வந்தா உடனே வித்துரும்னு சொல்லி நீங்க பயப்படலாம். எஸ், ஆல்மோஸ்ட் நிறைய ட்ரேடிங் போர்ட்ஸ்ல அந்த மாதிரி பிரச்சனை தான் வச்சு இருக்குது. ஆனா இப்ப புதுசா என்ன பண்றாங்கன்னா, நிறைய ஏஐ ட்ரேடிங் போர்ட்ஸ்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. ஏஐ ட்ரேடிங் போர்ட்ஸ்கள் என்ன செய்யுதுன்னா இந்த விஷயத்த எலிமினேட் பண்ணுது. அதாவது அது இப்ப நீங்க உதாரணத்துக்கு 5% மார்க்கெட் கீழே இறங்கினா வாங்கணும்னு சொல்லி கொடுத்தாலும் மார்க்கெட் 5% இறங்கின உடனே வாங்காது. ஏஐ ட்ரேடிங் போர்ட்ஸ் என்ன செய்யணும்னா, மார்க்கெட் 5% இறங்கினது பிறகு ஏஐ வச்சுன்னு சொல்லி அது வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அது 5, 6, 7, 8ன்னு சொல்லி கீழே வந்து 10% இறங்கினது பிறகு திரும்ப மார்க்கெட் அப்பாய் மேலே போக ஆரம்பிச்சது பிறகு அவலத்தை வச்சு கீழே வாங்கும். ஸோ ரெகுலர் ட்ரேடிங் போர்ட் 5% மேலே வாங்கியிருக்கும். இது என்ன செய்யணும், நல்லா கீழே வச்சு நல்ல பெஸ்டான என்ட்ரி பாயிண்ட் எடுக்கும். அதே மாதிரி மேலே போகக்குள்ளே நீங்க 2% வந்தா ப்ராஃபிட் எடுக்கணும்னு கொடுத்து வைக்கீங்க. ஆனா நார்மல் ட்ரேடிங் பண்ணா 2% வந்தா ப்ராஃபிட் எடுத்துருமா, அதுக்கு மேல மார்க்கெட் எவ்வளவு பம்ப் ஆயினாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை. ஆனா ஏஐ ட்ரேடிங் போர்ட்ஸ் என்ன செய்யணும்னா 2% ஆயினது பிறகு திரும்ப ஏஐ வச்சு பண்ணி மார்க்கெட் 5% பம்ப் ஆயிட்டு இறங்க எப்ப ஆரம்பிக்குதோ அதுக்கு பிறகு அது விற்கும். ஸோ இதனால ஏஐ ட்ரேடிங் போர்ட்ஸை கனெக்ட் பண்றது இந்த மெனுவல் அந்த வார இந்த பிரச்சனை ஃபியர் அண்ட் கிரீட் பிரச்சனையை பயங்கர எலிமினேட் பண்ணும். பிளஸ் நம்மளுக்கு அது நார்மல் ட்ரேடிங் போர்ட்ஸை விட பெட்டரான ப்ராஃபிட்ஸ் எடுத்து தரும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் HBO கன்சல்டன்சியால ஃப்ரீ ஏஐ ட்ரேடிங் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட சேர்த்து காமன் வின்னர்ஸுக்கு $5 பெறுமதியான ஃப்ரீ கேஸ் ஃபீஸும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது சம்பந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னா ஏஐ ட்ரேடிங் போர்ட்ஸ்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டு பயோல டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வெப்சைட் அட்ரஸ் இருக்கு hboconsultancy.com. அதை கண்டாக்ட் பண்ணிக்கணும்னா எங்க பிசினஸ் அசோசியேட் உங்களுக்கு இது சம்பந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் தருவாங்க. பை.